18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு அங்கங்க அக்கக்கா சிதறி கிடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா கோர்த்து மளவள கதம்ப மாலையா போட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுல நாங்க ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சரக்குன்னு போவோம். சீனுப்பு சிக்ஸர் மன்னன் சித்து அப்படின்னு அடைமொழியோட இருக்கக்கூடிய நவஜோத் சிங் சித்து இருக்கார்ல, இவர் பேட் எடுத்து அடிச்சாருன்னா சிக்ஸ் அடிச்சாருன்னா பந்து சரட்டுன்னு போய் விழுகும். அப்படிப்பட்ட மனுஷனை கிட்டி புள்ளி ஆட வச்சிருக்காங்க. அதாங்க செல்லாங்குச்சி. என்ன மந்திரம்னு தெரியல. இப்படி நீங்க விளையாட்டுக்காரவங்க ஆட்டம் பாட்டத்தோட இருங்க, விளையாடுறவங்கள கூப்பிட்டு கிட்டிப்புள்ள விளையாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என்கிட்ட நீங்க நேர்மையா தான் இருக்கணும். என்ன வேணாலும் அநியாயத்துக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குன்னு சடக்குன்னு ஒரு பில்டரை கூப்பிட்டு பலாறு ஒன்று வச்சார் பாருங்க. தெலுங்கானால ஒரு எம்பி. ஐயோ என்ன ஆச்சு தெரியுமோ? அடுத்து பாருங்க, மெக்சிகோ பக்கத்துல எங்க பார்த்தாலும் கடலை சுத்தி தண்ணி. என்னடா இப்படி பேசுறேன்னு கேட்பீங்களே, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தண்ணியில பாத்தீங்கன்னா கழுகா கிடக்கு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட ஆராய்ச்சியாளர்கிட்ட கேட்டா, இந்த பறவைகள் பறக்கும் போது ஒரு இடத்துல வெப்பம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பொத்துன்னு கீழே உளுந்துருமா, வெப்பம் தாங்காம பறக்க முடியாம தண்ணியில உளுந்துருமா. அப்படித்தான் கழுகே உளுந்துருக்கு. அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, வெப்பம் சரியானவனே எந்திரிச்சு போயிரும்னு சொல்லி சாந்தப்படுத்திருக்காங்க. Look at this. Yeah, you gotta go head first. There you go. Don't look at me like that. I'll help you. God, I've never seen this. Look at this. This is wild. Hey, get back down. Huh? Look at this. அடுத்து நாம கவுண்டர் அட்டாக் கூட கடகடன்னு போறோம். எடப்பாடி ஐயா அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. போய் ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம். தம்பி, நாம எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம், அரசு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு ஏதாவது சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த வரைக்கும் கடன் அங்கங்கன்னு வாங்கி கடன் அதிகமாகி போச்சு, கவர்மெண்ட் பார்த்து நடத்துங்கன்னு சொன்னா நீங்க பாஜகவுக்கு ஆதரவா பேசி இப்படி பண்ணிதீரு நம்மளை கோர்த்து விடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தடக்குன்னு கேட்டாங்க. இந்த பாஜக தலைவர்களை மாற்ற போறாங்களா என்ன விஷயம்னு கேட்டாங்க. இதை நீங்க திமுக கேளுங்க, அவைய தான் எதுக்குற மாதிரி எது பின்னாடி இப்படி கையை கொடுக்காங்க, அதனால எனக்கு தெரியாதுன்னு கையை வச்சு விட்டார்ல. இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி, அதாவது இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி இருக்குது. நாங்கள் தான் வெளியில் வந்தாச்சு, அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் அடுத்த கட்சிங்க, அதில் ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியில் இவரை மாற்றுவாங்களா அவரை மாற்றுவாங்களா அப்படிங்கிற சொல்லுவதுக்கெல்லாம் எங்ககிட்ட அந்த பவர்ஸ் இல்லை. ஏன்னா இல்லை அதெல்லாம் திமுகவுக்கு இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா தேசிய கட்சிக்கு தலைவராக நியமிப்பது கூட திமுக தான். தேசிய கட்சிக்கு தலைவர்களாக நியமிப்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்லுவதுதான் கேட்பாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். அல்ல, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். தேர்தல் முடிஞ்சால் அவையுடைய கொள்கை இப்படி வெளியில் போயிடுவாங்க. திமுக மாதிரி 10 ஆண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுதான் திமுக தலைவர் சொல்றாரு, எங்க கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையோடு இருக்கணும், அப்படின்னா ஒரே கட்சியில் இருந்துக்கலாம். எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருப்பானே, எதுக்கு தனித்தனி கொள்கை இருப்பானே. அடுத்து பாருங்க, நம்ம அக்கா அதே புன்னகையோட 100 சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஏங்க, எல்லாத்துக்கும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பெயில் வாங்கின அமைச்சர் இருக்கிறாரு, பெயிலுக்கு போகிற அமைச்சர் இருக்கிறார், ஜெயிலுக்கு போன அமைச்சர் இருக்கிறார், ஜெயிலிருந்து வந்த அமைச்சர் இருக்கிறார். என்னக்கா எதுகையா பேசுறீங்கன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு ஒரு அமைச்சர் இல்லைன்னு எனக்கு கவலையா இருக்குது. அப்படி கேரளாவிலலாம் இருக்காங்கல்ல, ஏன் இங்கே கொண்டு வரப்படாது அப்படின்னு அக்கா அழகான சந்தேகத்தை அப்படியே தூக்கி அள்ளி போட்டாங்கல்ல. இங்கே ரயில்வே பயணியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். தமிழகத்திற்கு என்று கேரளாவில் ரயில்வே அமைச்சர் இருக்கிறார்கள், தமிழகத்தில் இன்று ரயில்வே அமைச்சர் வேண்டும். நான் விளையாட்டா சொன்னேன், தமிழகத்தில் ஜெயில அமைச்சர் இருந்தார், வெயில்ல வந்தவன அமைச்சர் ஆனார், ஆனா ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது. அதனால உபயோகமாக எந்த
திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது. அதனால் அவர்கள் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைப்பதைப் போல, மக்கள் கோரிக்கை வைப்பதைப் போல தமிழகத்தில் ஒரு ரயில் அமைச்சர் இருந்தால் இந்த திட்டங்களை வேகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதும் எனது கருத்து. அப்படியே அக்கா எந்திரிச்சு திரும்பின நேரத்தில் இன்னொரு விஷயத்தை கேட்டாங்க. கேட்ட உடனே அக்கா புரிஞ்சு வச்சு இருங்க சொல்றேன். காமக்கொடி ஐயா சொன்னது எந்த தப்பும் இல்லை, அது அமிர்தம். அதைத்தான் காலங்காலமா அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வராங்க, நாங்களும் அப்பப்போ மருந்துக்கு சாப்பிட்றோம்ன்ற மாதிரி சொல்லி இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தேவனா நீங்க அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு யாரையாவது பரிந்துரை பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம பக்கமே பந்த திருப்பிட்டாள்ல. ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னு உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். நான் கேட்கிறேன், சங்க இலக்கியத்தில் கூட மாட்டுச்சாணம் பூசப்பட்ட நாம் முற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம். மார்கழியில் மாட்டு சாணத்தில் தான் நம்ம பூசணி பூவை வைத்து நாம் அலங்கரிக்கிறோம். ஆக மாட்டு சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாட்டின் அமிர்த நீர் என்று அதற்கு பெயர். அப்படி என்றால் உயிருக்கான நீர் என்று பெயர். உடனே என்ன ராஜினாமா செய்யணும் சொல்ல முடியாது, ஏன்னா அலோபதி டாக்டர் கோமியத்தை பத்தி பேசுறேன்னா விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பற்றி நான் பேச மாட்டேன். அது ஆராய்ச்சி என்று சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகத்திற்கு வந்தது. அதனால உண்மையிலேயே நல்லதை தமிழகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது என் உணவு என் உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்தில் என் மருந்து என் உரிமை என்று சொன்னா உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் குடிப்பது என் உரிமை. அதாவது இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, டாஸ்மாக் குடிக்கிறது குறைஞ்சி போயிடுமோன்னு ஒரு பயம் வேற வந்திருக்கும். அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காம விட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால இன்றைய காலகட்டத்தில் நல்ல புத்தகங்கள் வெளிவர வேண்டும். அடுத்த அண்ணன் சீமான் அண்ணன்ட்ட சடசடன்னு எல்லாரும் தூக்கிட்டு போய் இந்த கேள்வி வச்சாங்க. அண்ணன் இந்த மாதிரி அக்காவும் சொல்றாங்க, காமக்கொடின்னு சொல்றாங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். ஆமாய்யா, ஆஸ்பத்திரி ஊரா இனி மருந்து மாத்திரை தேவையில்லை, குவாமியத்தை குளுக்கோஸ் போல குவாமியத்தை ஏற்றிட வேண்டிதான், குவாமியத்தையே மாத்திரையை செஞ்சு போட்டுற வேண்டிதான். கருமவிடான்னு தலையில் அடிச்சுக்கிட்டு நெய் எரிக்கப்படுது, பால் கொட்டப்படுது, குவாமியம் குடிக்கப்படுதுன்னு ஒரு தத்துவத்தை உதுத்துட்டு போயே விட்டார். அதான் மருத்துவமனைகளுக்கெல்லாம் அதை லிட்டராக கொடுத்து குடிக்க சொல்லணும். ஐயா, ஏதோ இப்படி இந்த பைத்தியங்கள்ட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம்னு நினச்சி இது பண்ண வேண்டியதுதான். வேற என்ன பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க, மாட்டு கறிங்கிறான் பாரு, மாட்டு கறிங்கிறான் பாருங்க. மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இதான் இந்த நாடு கட்டமைப்பு. இந்தியாவில் தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது, பால் கொட்டப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்ட, நானும் சிக்கிக்கிட்டேன். தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன். அடுத்து அண்ணன் ஒரு விஷயத்தை விசாரமா பேசாம ரொம்ப மலமளமளம் பேசினாரு. கள்ளு குடிக்கிற போராட்டம் அப்படின்னு ஏதோ ஒரு போராட்டத்தில் அண்ணன் கலந்துருப்பாரு போல் இருக்கு. கல்லை குடிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணி அவர் கேள்வியை கேட்டார் பாருங்க, எதுக்கு நீங்க டாஸ்மாக நடத்திய, கல்லையா விற்க விட மாட்டேங்க, கல்லு போதை கிடையாதுல்ல, அது ஒரு பானம், அதாவது பனைமர பனைச்சாறு அப்படின்ற மாதிரி சொல்லி, இனிமே பாருங்க நான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணுதவங்க, அதுல வேலை பார்க்கறவங்க எல்லாத்தையும் டப்பு டிப்புன்னு மாத்திருவேன். அண்ணன் முதலமைச்சர் ஆனா அனைத்து அத்துபடின்னு பக்காவா சொல்லி ஒரு பிளானை கொடுத்திருக்காரு. ஏன் எல்லா மாநிலங்களும் கல் இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் தடை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது, இடையூறு இருக்கிறது, வழக்கு இருக்கிறது? இப்ப தீர்மானம் படிச்ச தம்பி சொன்னாரு, பனையரில் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும். நீக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்க. எந்த அதிகாரமும் நிரந்தரம் இல்லை என்பதையும் நினைவில் வச்சுக்க. இந்த எவனவன் டாஸ்மார்க்கு ஃபேக்டரி வச்சு காய்ச்சி இந்த கடைகளுக்கு சப்ளை பண்ண அத்தனை பேரையும் உள்ளதுக்கு போடல. ஒரு நாள் நீ பார்த்து இந்த கல்லு இறங்கின மேல வழக்கு போட்டவன் நீதானே. அதிகாரம் நிலையானதல்ல, எழுதுவான் நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச் செயலாளர். எல்லாம் எங்க படுத்திருக்கீங்கன்னு நாங்க பார்த்தானே இருக்கோம். நிரந்தரம் என்ன? நிரந்தரம் எது? நிரந்தரம். இந்த கல்லூரிகள்ல மாணவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துறான். கஞ்சாவிக்கு அப்புறம் மெத்தப்பட்ட அது என்ன அரசு நடக்கு? ஒரு மாணவர்களுடைய எதிர்காலம் சீரழிதுங்கிறத கவனிக்கவே இல்லையா நீங்க அப்படின்னு அண்ணன் ரொம்ப கோபமா பேசிட்டு
சடக்குன்னு ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது ஓஹோ அண்ணன் பப்புரு மிட்டாயி மாங்காய் வாங்கி சாப்பிட்டு போயிருப்பார் அவளுக்கு நாங்கள் நினைக்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நாங்கள் போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். எங்கள் பெரியப்பா தான் கல் விற்றாரு, வாங்கி 2 மொந்தையை குடிச்சுவிட்டு ஊறுகாய் வாங்கி கருவாட்டை வாங்கி சாப்பிட்டு படிப்பு ஏற்றுவோம்ல மண்டையில் கிருன்னு அப்படின்னு சொன்னாரே பார்க்கலாம். தம்பி கல் 1 மடக்கு தான் குடிச்சிருக்கேன், கடையை தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சிக்கிட்டே போவேன். புரியுதா அவனுக்கு? நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். இந்த எங்கள் அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா, இந்த பாரு உலகத்தில் எந்த கல்லூரி வாசல்ல அது கல் கடை வச்சு பார்த்துருக்கியா? எங்களுக்காக தான் கல் கடை எங்கள் பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது வச்சுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறதில்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம் பார்க்கறது. மக்களே இப்போ சொர்க்கத்துக்குள்ளே சொங்கின்னு போகிறோம். நேராக திண்டுக்கல் பக்கத்தில் சவுந்தரராஜ பெருமாள் கோயில் தாடி கும்பல் இருக்குது. அங்கே அஷ்டமி பூஜை நடக்கு. அந்த பூஜைக்கு எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க குடும்பம் குட்டியா. வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அந்த விபூதி இந்த விபூதின்னு இல்லை எல்லா விதத்துலையும் போட்டு பயங்கரமாக கொண்டாடிருக்காங்க. அங்கே தான் சொர்க்கம் அமைதியாக இருக்கு. அபிஷேகம், அன்னதானம், ஆராதனை இதில் தான் சொர்க்கம் இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது தப்பு. வெளியில் வந்து வாருங்க, தெருவுலையும் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 200 காளையை துபுதுபுதுபுரு ஓட விட்டு இங்கே வாருங்க இந்த விளையாட்டை அப்படி சொர்க்கத்தை காட்டியிருக்காங்கல்ல. இங்கே அது எந்த ஊருன்னு நீங்களே பாருங்க. இப்படி நாம காளைகளுடைய துள்ளலை பார்க்குற நேரத்தில் காளைகள் கண்ணியர்கள் சேர்ந்து துள்ளுறது புல்மார்க்கு நடக்கலாம். பனியா கொட்டுது, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? தங்கடி தக்கடி தையடி தக்கடி குதிக்க வேண்டிதான், அள்ளி அள்ளி மேலே எரிய வேண்டிதான், ஆனந்தப்பட வேண்டிதான். சொர்க்கம் தானே. இப்படி தாய்லாந்தில் அமோகமாக கொண்டாட்டத்தில் இருக்கிற நேரத்தில் மக்களை கூப்பிட்டுங்க வாங்க. அதாவது தடுக்குனா ரீல்ஸு, எந்திரிச்சா ரீல்ஸு, உக்காந்தா ரீல்ஸு, படுத்தா ரீல்ஸு, கொரட்டை விட்டா ரீல்ஸு, இங்கே ரீல்ஸு அங்கே ரீல்ஸுன்னு ரீல்ஸாக இருக்கே. டிஜிட்டல் உலகமே நம்மளை ஆக்குப்பை பண்ணுது. நாமெல்லாம் இந்த டிஜிட்டலுக்கு அடிமையாயிட்டோமா? இதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் மக்களே சொல்லுங்கன்னு கேட்டோம். சொல்லியிருக்காங்கல்ல, நல்லா சொல்லியிருக்காங்க. ரீல்ஸ் போடுறது இப்போ ஒரு தொழிலாக மாறிக்கிட்டு இருக்கு. வண்டியில் போகும்போது சரி, காரில் போகும்போது சரி, அதையே தான் பண்ணுறாங்க. நியூஸ் சேனலில் தானே எந்த இதுனா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அப்டேட்டை நம்ம ரீல்ஸில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சில ரீல்ஸ் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு நல்லா தான் இருக்குது. இல்லை வந்து டைம் பாஸுக்காக எதாவது பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களாம் அதை பார்த்து ரொம்ப, நம்ம வீட்டு பசங்களே அதுக்கு ரொம்ப கேட்டுறாங்க. எல்லோரும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபோன் இல்லாமல் கை இல்லாமல் யாருமே இல்லை. அதில் நல்லது இருக்கிறது எடுத்துக்கலாம், கெட்டதாக இருக்கிறது விட்டுடலாம். அதாவது வந்து ரீல்ஸ் எடுக்கிற மோகம் இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாகிடுச்சுன்னா 100% அதிகமாகிடுச்சு. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லியே இப்படி ஆக்கி விட்டாங்க. அது தெரியல, அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கு என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது கம்மி தான். ஆனால் அந்த ரீல்ஸ் மோகத்தினால நிறைய உயிரிழப்பு, நிறைய போதைக்கு அடிமையாகிற ஸ்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் இதே ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. ரீல்ஸ் எடுத்து போடுறவங்களை காட்டிலும்
பார்க்குறவங்களும் ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர முடியாது. நம்ம வேணும்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம அவங்க முகம் சுடிக்காத அளவுக்கு நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணலாம், கிளாமராக போடுறது, சின்ன குழந்தைங்கள சோஷியல் மீடியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். பெற்றவங்களே வந்து அந்த அவேர்னஸ் இருக்கணும். இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள குழந்தைங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும்னு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அடுத்து பாருங்க, கடையநல்லூர்ல ஒரு அண்ணன் வித்தியாசமா யோசிச்சு தப்புடு கீழே விழுந்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு பேர் ஆட்டோவில் போயிருக்காரு, பக்கத்தில் ஒரு பையன் சைக்கிள் வேறிக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான், சைக்கிள்கார பையன் ஆட்டோவை சரசர முந்தி போயிட்டே இருந்திருக்கான். அவருக்கு கொஞ்சம் கோபமும் ஈகோவும் சேர்ந்து குழப்பி வந்துருச்சு. இவன் என்ன நம்மளை முந்தி போகிறான், லேசை தட்டி விடுவோம்னு சொல்லிட்டு ஆட்டோவை லேசை அப்படி தூக்கியிருக்காரு. அவன் ஆட்டோ தூக்குறத பார்த்து சரட்டுன்னு உள்ளே ஓடிட்டான். ஆட்டோ மட்டமல்லாக்கா கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி பெப்பரை பேன கவுந்து வச்சு. ஆமாம், எதுக்கு இந்த ஈகோ உங்களுக்கு? அதாவதுங்க, யானை நாமும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்ற மாதிரி ஆயாச்சு. ஏன்னா இப்போ காட்டுக்குள்ளே இருக்கிற யானை ஊரை வீட்டுக்கு வருது. அதுங்களுக்கு பாவம் காட்டில் போராடிக்க மக்க மனுஷரை பார்க்கணும்னு வரும் போட்டிருக்கு. அதனால் இனிமேல் யானையெல்லாம் துரத்தாதிய, மாடு மேய்க்கிற மாதிரி சேர்த்து மேய்ச்சிருங்க, வேறு வழி இல்லை. கோயம்புத்தூரில் இப்படி தான் வந்திருக்கு. வந்து இந்த மாட்டுக்கு வச்சுருந்த தவிடு புண்ணாக்க அரிசி பிரிக்க எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்டு நாளைக்கு வருவேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைன்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு போயிருக்கலாம். ஐயா, நாம் கார் ஓட்ட தெரிஞ்சால் ஓட்டணும், இல்லைன்னா செவனேன்னு உக்காந்து போகணும். அதுவும் முடியலைன்னா அதான் பஸ் இருக்குல்ல, அதில் ஏறி போகணும். நான் ஓட்டுவேன்னு சொல்லி இருக்கிற ஆள் மேலே மோதப்படாது. மத்திய பிரதேசத்தில் ஒரு குரூப்பு கல்யாணம் வீட்டு போயிருக்கு. அந்த குரூப் ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. காரு சர்ன்னு உள்ளே உந்துருச்சு கூடத்துக்குள்ளே. ஒரு 5-6 பேருக்கு சரியான காயம். வண்டி ஓட்டணும் கூப்பிட்டு எடுத்து குமுறி போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? கார் ஓட்ட தெரியுன்னு செவனேன்னு வீட்டில் கிடக்க வேண்டியதானே? அடுத்து பாருங்க மக்களே, இப்போ நம்ம தர்பாரில் வந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பிய. உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க, மற்றெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செல்ஃபோன் பேசும்போது பல பேர் போன் வந்தால் வீட்டை விட்டு வெளியில் போயிருதிய, இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போயிருதிய. மொட்டை மாடிக்கு போய் உக்காந்துக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு பறக்குன்னு பேசிய. இப்படி தான் பாருங்கள், ஒருத்தர் மாடியிலேருந்து பேசிட்டு இருந்து தவறி விழுந்தார். டப்புன்னு மண்டையில் நல்லா அடிபட்டு போச்சு. செல்ஃபோன் பேசினா வீட்டில் உட்காந்து வச்சு தாண்டிதானே சீக்கிரட்டுன்னு வேண்டி கிடக்கு, அந்த மேலே பேசப்படாது. சரியா? அடுத்த தர்பாரை சந்திக்க, அது வரைக்கும் எல்லார்ட்டையும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், அன்புடன் எழில். 18 தர்பார் வந்துட்டாயா.